வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூப்பரான செட்டிநாட்டு டிஃபன் சாம்பார் தாங்க. இது இட்லி, தோசை எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது டிஃபனுக்குன்னே செய்கிறது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் துவரம் பருப்பு கரெக்டாக ஒரு 125 கிராம் அளவுக்கு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவுக்கு சிறுபருப்பு, பாசிப்பருப்பில் அதை எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்த்து ஒரு 200 கிராம் கிட்ட வரும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ப்ரெஷர் போன பிறகு தான் ஓப்பன் பண்ணணும். 2 விசில் இது வரட்டும். இப்போ காய்கறி, அதுக்கு தேவையான காய்கறி கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 4 கத்திரிக்காய் சின்னதாக பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 2 முருங்கைக்காய், 3 தக்காளி, மீடியம் சைஸில் தக்காளி, அது 3 தக்காளி, நாட்டு தக்காளி. இது கூட 4 பச்சை மிளகா நீல வாக்கில் வகுந்துக்குங்க. இது கூட 15 சாம்பார் வெங்காயம், ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக இதை மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த காய் மட்டும்தான் சேர்க்கணும், வேறு எந்த காயும் சேர்க்கக்கூடாது. இப்போ ப்ரெஷர் போனவுடனே குக்கரை ஓப்பன் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காயும் அதில் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறியை தவிர நீங்கள் வேறு எந்த காய்கறியும் சேர்க்கக்கூடாது. இந்த காய்கறி மட்டும்தான் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த செட்டிநாட்டு சாம்பாரோட டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம சாம்பார் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துடுங்க. இப்போ இதை நல்லா கரண்டிட்டு வந்துக்குங்க. இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் கரண்டி அளவுக்கு சாம்பார் பொடி, இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள். இப்போ எல்லாத்தையும் நல்லா கரண்டிட்டு கிண்டி விடுங்க. இப்போ இதை மூடி குக்கர் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு விசில் போதும். இப்போ ப்ரெஷர் போன ஓப்பன் பண்ணிக்கலாம். நமக்கு காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ சும்மா கரண்டியால் கிண்டி விடுங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு, இது 2 பொரியட்டும். பொரிஞ்சது இது கூட 3-4 காஞ்ச மிளகா அந்த காம்பு நீக்கிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இந்த காஞ்ச மிளகாய் லேசாக நல்லா இது பண்ணட்டும். இப்போ இது கூட 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா பருப்பு வேகும்போது சேர்த்துடுங்க. இதில் வேக வச்சுருக்க சாம்பாரை சேர்த்துடலாம். இப்போ கரண்டியால் சும்மா கிண்டி விடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான செட்டிநாட்டு டிஃபன் சாம்பார் ரெடிங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.